ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். எங்க இருக்கு இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ்? நாம நிஃப்டிக்கு திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்குள்ள லெவல்ஸா ஞாயிற்றுக்கிழமையே கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சிருக்கு, லெவல்ஸ் தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் நமக்கு 23,116, கிட்டத்தட்ட முதல் நாளோட லோ பக்கத்துலேயே தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் அப்படின்றத ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்டு ஒரு ஹையை செட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன். நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 23,100 அதுக்கு கீழே இருக்கும்போது நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இங்கே ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஏறிடுச்சு. அந்த 100 அந்த ஸ்ட்ரைக்கில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ப்ரைஸ் மேலே வந்துருச்சு. உங்களுக்கு முதல் நாளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங்கில் கிட்டத்தட்ட 260 பாயிண்ட் பக்கத்தில் இருந்தது. அதாவது வெள்ளிக்கிழமையோட க்ளோசிங்கில் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் அப்படின்றது 260 இல்லை 247 பாயிண்ட் இருந்திருக்கு. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள் லீவ்னோட டிகேவும் சேர்ந்து நடந்துருச்சு. கிட்டத்தட்ட 180 பாயிண்ட் அந்த ரேஞ்சில் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் மீட்டிங் பாயிண்ட் ப்ரைஸு அந்த ப்ரைஸில் தான் இருக்குது. 185 பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. ப்ரைஸ் அப்படின்றது அப்ரிசியேஷன் ஆகலை. மீதமும் நமக்கு இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு ரிவர்சல் அப்படின்றது கண்டிப்பாகவே இருந்திருக்க வேண்டிய இடம். அந்த விஷயம் நேற்று நடந்திருக்கு. நல்லது. நம்மளோட S1 அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன எதிர்பார்த்திருந்தேன் அப்படின்னா லைவ்ல நமக்கு ஒரு சைட்வேஸ்குள்ள போறது இந்த 2 ஏரியாக்கும், அதாவது 350க்கும் 150க்கும் நடுவில் இருக்கும்போது ஒரு சைட்வேஸ் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம். அதை சாரி 150 இல்லை 2300 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது ஒரு சைட்வேஸ் அப்படின்றத தான் எதிர்பார்த்திருந்தோம். நல்ல ஒரு சைட்வேஸ்ல போயிருக்கு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு கிட்டத்தட்ட 11 மணில இருந்து 2:15 வரையும் நல்ல ஒரு சைட்வேஸ்லேயே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு நல்ல மொமெண்டம் எங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ க்ளோசிங் அப்படின்றதும் நம்ம கொடுத்துருந்த R1க்கும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மேலே தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சா, என்ன நடந்தால் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 23,477, 23,414, 23,286, 23,222 இதுதான் நாம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கோம். ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ் 153 பாயிண்ட் இருக்கு. கடந்த ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மாசம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு வாரத்துக்கே ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த 150 பாயிண்ட் ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 153 பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வாலட்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட் 23,150 இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். 23,150 அப்படின்றது நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கு. இங்க இருக்கிற பட்சத்தில் தொடர்ந்து ஒரு நல்ல டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றது கிடைக்க வாய்ப்பு. 23,450 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த 23,150 இருந்து 450 இதுக்கு நடுவில் நல்ல ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹீரோ ஜீரோ அப்படின்றதுக்கு இன்னைக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் நிலவுது. ஒரு ஹீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடாது, 0 to ஹீரோ. ஓகே, நம்ம
ஜீரோ டு ஹீரோ அப்படின்றது கம்மியான ப்ரைஸில் வாங்கி அதிகப்படியான பல மடங்குல ஒரு 4 மடங்கு 5 மடங்கு ப்ரைஸ் போனதுக்கப்புறம் செல் பண்ணுறது தான் சொல்லுவோம். அதுக்கு நீங்கள் முக்கியமாக இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் ஸ்பாட் ஒரு ஹை ஒரு லோ அப்படின்றது வச்சுருப்பான். டேவோட ஹை டேவோட லோ, அந்த 2 ஸ்ட்ரைக், அந்த 2 ப்ரைஸையும் ஒரு ஸ்ட்ரைக்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஸ்ட்ரைக்கில் கால் புட் 2 பேரும் என்ன லோ வச்சுருக்காங்க, அதாவது ஹை ஸ்ட்ரைக்கில் புட் என்ன லோ வச்சுருக்கான், லோ பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரைக்கில் கால் என்ன லோ வச்சுருக்கான். இந்த 2 பேரோட ஸ்ட்ரைக், இந்த 2 பேரோட லோவை செக் பண்ணுங்க. இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் இடையில இருக்க இடைவெளி எத்தனை பாயிண்ட் அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்போ மார்க்கெட்டோட ஹை 23,400 410 வச்சிருக்கான். அப்போ நீங்க 23,400 அப்படின்ற ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். லோ ஒரு 23,180 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னா ஒரு 200 அப்படின்ற ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். 23,200. அப்போ 23,200 காலுக்கும் 23,400 பொட்டுக்கும் இவங்க 2 பேரோட லோ என்ன இருக்கு, லைவ் மார்க்கெட்ல வச்சிருக்க லோ என்ன இருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்க. இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கும் 200க்கும் 400க்கும் இடைப்பட்ட இடைவேளை 200 பாயிண்ட். அப்போ மார்க்கெட் ஒரு மொமெண்டம் பண்ணணும் அப்படின்னாவே இவங்க 2 பேரோட லோவை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 200 பாயிண்ட்டை விட கம்மியா இருக்கணும். அப்போ 200 பாயிண்ட்டை விட கம்மியா மாறுச்சு அப்படின்னா தான் அங்க டைம் வேல்யூ நில் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே வரும். ஒரு இடத்துல டைம் வேல்யூ 0 ஆயிடுச்சு, நில் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து செல்லருக்கு அந்த சைட் வேலை இல்லை. ஸோ வேலை இல்லை அப்படின்னா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ண தான் போகிறாங்க. பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு செல்லர் என்ன பண்ணணும், பை பண்ணால் தான் அவங்க பொசிஷன் க்ளோஸ் ஆகும். அப்போ ஒரு செல்லரே பையராக மாறக்கூடிய இடத்துல நாமளும் பையராக மாறி நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ணணும். இதுதான் ஜீரோ டு ஹீரோ அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்க ரியலான ஃபேக்ட். இந்த ஆப்ஷன் செயின் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஜீரோ டு ஹீரோ இந்த விஷயங்கள் இப்படி தான் நடக்கும். அதுதான் உண்மை. இது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேலும் என்ன நடக்குது. நீங்கள் ஒரு இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் இப்போ இருக்கிற 153 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸை இன்னைக்கு ஈவினிங் 3:30க்குள்ளே ஜீரோ பண்ணி ஆகணும். சாரி, ஜீரோ பண்ண முடியாது, 25 பாயிண்ட்டை விட கம்மியாக எடுத்துகிட்டு வரணும். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் அந்த ப்ரைஸ் தான் இருக்கும். அப்போ அதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 125 பாயிண்ட்டை இன்னைக்கு ஒரே நாளில் டிகே பண்ணணும். அந்த டிகேக்கு மார்க்கெட்டை ஒரே டைரக்ஷனில் நகர்த்தினாலோ இல்லை மெதுவாக ஒரு சைட்வேஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அவ்வளோ பெரிய பாயிண்ட் ஒரே நாளில் கரையிறதுக்குண்டான வாய்ப்பு ரொம்பவும் கம்மி. அப்போ மொமெண்டம், அதாவது வாலட்டைல், வேகமாக கீழே இருந்து மேலே போகிறதோ இல்லை வேகமாக மேலே இருந்து கீழே வர்றதோ, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்க வாய்ப்பு. மார்க்கெட் ஒரு ஹையிலேருந்து லோ வந்திருக்கா, லோலேருந்து ஹை வந்திருக்கா இப்படின்றத பார்த்துட்டு நாம் சொல்லியிருந்த இந்த விஷயமும் அமைஞ்சிருச்சா, 2 பேரோட லோவை கூட்டினா டிஸ்டன்ஸை விட கம்மியாக வந்துருச்சா, அவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை விட கம்மியாக வந்துருச்சா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு பொசிஷன் எடுங்க. ஆனால் ஜீரோ எடுக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 ரூபாவில் எடுத்து 100 ரூபா போயிடுச்சு, எனக்கு 9 மடங்கு ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் 10 ரூபாவில் எடுத்து 100 ரூபா அப்படின்ற இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்கன்னா 90 பாயிண்ட் தான் நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் கரெக்டான ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இங்கே 10 ரூபாலேருந்து 100 ரூபா போனவனை ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை எடுக்கும்போது அவனை நீங்கள் ஒரு ப்ரைஸில் வாங்கினீங்க அப்படின்னா அவன் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம், அந்த அப்ரிசியேஷன் அப்படின்றது 90 பாயிண்ட் இல்லாமல் ஒரு 150 பாயிண்ட் 160 பாயிண்ட் அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களோட கேபிட்டல் குறைவு ஒரு ஜீரோ டு ஹீரோ அப்படின்னு எடுக்கும்போது, ஆனால் அந்த கேபிட்டல் ஜீரோ ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இந்த விஷயம் நீங்கள் கரெக்டான டைரக்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக் ஜீரோ ஆக போகிறது கிடையாது. ப்ரீமியம் அப்படின்றது இருக்க தான் போகுது. ஸோ இந்த லாஜிக்கை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்க. ஜீரோ அப்படின்றது எல்லா நேரத்துலையும் எல்லா எக்ஸ்பைரிலையும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ட்ரை பண்ணுறது அப்படின்றது
ஒரு புத்திசாலித்தனம் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ என்ன நடந்தா வாய்ப்பு? மார்க்கெட் இந்த ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ் டிகேவே ஆகலை. டைம் ஒரு 1 மணி 2 மணி பக்கம் ஆயிடுச்சு. இன்னும் மார்க்கெட்டை முடிக்க ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் டிகேவே நடக்கலை அப்படின்னா வேகமாக ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்றத நோட்டு பேனால எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஓகே. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு போல இன்னைக்கு. வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.